அனைவருக்கும் வணக்கம். தேர்வன் சரணம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுக்கு பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில் பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத் ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரன் ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தேர்வன் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. தேர்வன் சரணம். தேர்வன் சரணம். நமோ தஸ்ஸ பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்க பார்ப்போம், இந்த சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. ஆனாலும் தாமதமானாலும் நாங்கள் இதை நடத்துவது என்று முடிவு செய்து இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு இப்போ நாங்கள் தர்மத்தை பற்றின கலந்துரையாட இந்த மண்டபத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பானதுதான் சீலம் பற்றின தலைப்பு. சீலம் என்பது நாங்க இந்த சமுத்தி உலகத்துல இந்த சமூகத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், ஒரு கட்டுப்பாடை வைத்து இந்த கட்டுப்பாட்டோடு வாழ்வதுதான் மனித நேயம், மனித குலத்தின் மகத்துவம் இவையெல்லாம் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு பெயர்தான் சீலம் என்று சொல்வது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிற உயிரை வேட்டையாடவோ கொல்லவோ கூடாது, பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது. இவைகளில் இருந்து விலகி நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. இப்போ இப்படி வாழும்போது அந்த மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அவர்களுக்கு ஸ்வர்க்கம் என்பது நிச்சயம். அவர்களுக்கு ஸ்வர்க்க வாசல் என்பது நிச்சயம் என்று இந்த சமூக உலகத்துல இதைதான் சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் கடவுளிடம் செல்வார்கள், இறைவனிடம் செல்வார்கள். ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, இப்போ அவர்கள் இந்த நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள், இந்த சீலத்தை கடைபிடிக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களிடம் பாவம் என்பது நடக்காது. பிற உயிரை கொல்ல மாட்டார்கள், பிறருடைய பொருளை திருட மாட்டார்கள், பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள், மதுபானம் அருந்தாமல், பொய் சொல்லாமல், இந்த மாதிரி கட்டுப்பாட்டோடு இருப்பதனால் இவர்களுக்கு அடுத்த பிறவியில் கடவுளிடம், இறைவனிடம் போவதற்கு இவர்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த இவைகளை கடைபிடிப்பதனால இருக்குது அப்படின்றதுதான் இந்த சமூகத்தில் உள்ள கருத்தாக இருக்கிறது. அப்படி இருப்பவரை சொல்வது, இந்த சமூகம் சொல்வது, அவர் நல்ல மனிதன், அவர் நல்லொழுக்கம் உள்ளவர், குடிக்க மாட்டாரு, பிழையான எதையுமே செய்ய மாட்டாரு, ஒரு நல்ல ஒரு மனிதர், இந்த சமூகத்துக்கு நல்லதை செய்பவர் அப்படின்ட்டு
அவருக்கு ஒரு முத்திரையை குத்துகிறார்கள், ஒரு நல்லவர் என்று. அப்போ இந்த சீலத்தை கடைபிடிப்பதன் காரணமாக அவர் நல்லவராகிறார். நல்லவரானதனால அவருக்கு ஒரு முத்திரை குத்தப்படுகிறது இந்த சமூகத்தினுடன். அப்போ நல்லவர் தான் உண்மையாகவே கடவுளிடம் செல்பவரா? இந்த நல்லவர் தான் உண்மையாகவே சொர்க்கம் செல்பவரா என்று பார்த்தால் அது உண்மை கிடையாது. ஏன் இது உண்மையாகாது என்று பார்த்தால், அவர் நல்லவர் என்ற போர்வையில் அவர் இருக்கிறார். நல்லவர் என்ற போர்வைக்குள் அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு அந்த ஈகோ இன்னும் தணிஞ்சு போகல, ஆணவம் என்பது இன்னும் அழிஞ்சு போகல. இப்ப இதன் காரணமா அவர் நல்லவர் என்ற போர்வை அவர் இருக்கும் போது அவர் இருப்பது அந்த ஈகோக்குள்ள, அந்த துஷ்டிக்குள்ள. இப்ப துஷ்டியின் காரணமா அவர் ஒரு நல்லவர் என்ற ரீதியில் அவர் வாழ்கிறார் இந்த உலகத்துல. அப்ப இந்த உலகத்தை வாழும் நல்லவர் என்று இருந்தால் அவர் இந்த சீலத்தை கடைபிடிப்பதனால நல்லவராகிறார். நல்லவருக்கு தான் சொர்க்கம் என்பது அம்முத்தி உலகத்தில் கூறும் விடயம், இந்த சமூகத்துல கூறும் விடயம். ஆனால் அந்த ஈகம் இன்னும் தனியல, இன்னும் ஆணவம் அழியல என்பதனால அவருக்கு மானிய மக்கரோ அதிமானிய கூக்குரோ என்பது போல பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல அவர் ஈகம் இன்னும் தணிஞ்சு போகாததுனால, ஆணவம் இன்னும் அழிஞ்சு போகாதனால அவர் இன்னும் அந்த துஷ்டியில் இருப்பதனால் காரணமா அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பதற்கு அவருக்கு இந்த கர்மம் என்பது அவருக்கு துணை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவரோடு கர்மம் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையாக சொர்க்கம் செல்லணுமாக இருந்தார், உண்மையாகவே அவர் நிரந்தரமான இந்த கர்மத்தை வெல்லணுமாக இருந்தார், அப்ப அவரு என்ன செய்யணும்னு பார்த்தா, பஞ்சசீலம் கடைபிடிப்பது அல்ல, அட்டசீலம் கடைபிடிப்பது அல்ல, தசசீலம் கடைபிடிப்பது அல்ல. கடைபிடித்தல் என்பது இந்த ததங்க பிரகான, அதாவது தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல இந்த ததங்க என்கிற இந்த அவர் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அவர் அதுக்குள் இருக்கிறார். தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல அவைகளை கடைபிடிக்கும் அவர் இருக்கிறார். அப்போ இதன் காரணமாக இது ததங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ததங்க பிரகான என்கிற இந்த கட்டாயமாக இதை வலுக்கட்டாயமாக அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல இருப்பதனால அவர் அந்த துஷ்டிக்குள் இன்னும் இருந்து விடுதலை பெறல, துஷ்டியில் இருந்து அவர் இன்னும் விடுதலை பெறல. அப்போ இதன் காரணமாக அவர் அந்த ஆணவம், அகங்காரம், ஈகோ என்பது இன்னும் தணியாமல் இருக்கிறது. அப்போ அதற்கு அவர் எந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான் அவை அனைத்தும், அந்த ஈகோ, ஆணவம், அகங்காரம் இவை எல்லாமே கரைந்து நீங்கி போகும் சத்தியத்தை புரிந்து கொள்வதனால்தான். சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் ஈகோவிலிருந்து, ஆணவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்போ இந்த ஈகோ தான் நான், இந்த ஆணவம் தான் நான். ஈகோ இருக்கும் வரைக்கும், ஆணவம் இருக்கும் வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ அதுதான் எனது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை தேர்ந்தெடுக்கிறது. அப்போ அந்த ஈகோவின் காரணமா நான் நாயாகவோ குரங்காகவோ பிறக்கிறேன் என்றால்
அப்போ அந்த திருஷ்டியில் நான் இருந்ததன் காரணமாகவே இங்கே பிறப்பு சம்பவம் நடக்கிறது. அப்போ இது தொடர்கதையாக போகிறது. அப்போ தொடர்கதையாக போகும் இந்த சங்கிலி தொடரில் நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால், இதிலிருந்து விமோச்சனம் அடையணுமா இருந்தா, நாங்கள் உண்மை என்ன, சத்தியம் என்ன, இந்த உலகில் ஒரு சத்தியம் இருக்கிறது. உலகத்தில் பிறந்திருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு சத்தியம் இருக்கு. அது பொதுவானது. அது ஜாதி மத பேதம் அற்றது. அந்த அந்த ஒரு சத்தியம் என்ன என்ற தேடுதல் அவருக்குள் இருந்து அதை அவர் தேடி கண்டுபிடிப்பாராக இருந்தார். அது சுயமாக கண்டுபிடிப்பது என்பது அரிது, மிக மிக அரிது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அது போதிக்கப்படுவது, அந்த சத்தியம் போதிக்கப்படுவது இந்த புத்தோத்பாத போதனைகளில். இந்த யுகத்தில் இந்த புத்தோத்பாத போதனைகள் தான் அது போதிக்கப்படுகிறது. அப்போ இது இந்த போதனைகளை கேட்டு இதன் வழியில் போதிக்கப்படுவது என்பதை நாங்கள் கேட்டு புரிந்து கொள்வதனூடாக அதை நாங்கள் சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்றோம். புரிதலில் மீள்வதுதான் இங்கே நடக்குது. சங்கித்தே நிப்பிதாய, புரிதலில் மீள்வது. புரிந்து கொள்வதனூடாக நாங்கள் உலகில் இருந்து மீள்கிறோம். அப்போ உலகத்திலிருந்து மீள்வது என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீள்வதுதான் உலகத்திலிருந்து மீள்வது என்பது. இப்போ கண் தான் உலகம், காது தான் உலகம், மூக்கு தான் உலகம், நாக்கு தான் உலகம், உடல் தான் உலகம். இந்த 5 சென்சர்களால் உருவான மனம்தான் அப்போ உலகம். அப்போ மனதில் இருக்கும் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர, கண்களுக்கு தெரிந்த வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். காதுக்கு கேட்ட சப்த உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். மூக்கு என்ற சென்சரினூடாக வருகின்ற வாசனை மற்றும் துர்நாற்றம், இவைகளில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். நாக்கு என்ற சென்சரினூடாக சுவையை சாப்பிட்டு அந்த சுவை என்ற உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். உடல் என்ற சென்சரை குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகளினால் உருவான எண்ணங்களில் தான் அப்போ நாங்கள் வாழ்கிறோம். மனதில், மனோ உலகத்தில். சித்தேன நியத்திலோகோ சித்தேன பரிகசதி, மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். மனதிலிருந்து மீண்டால் தான் எங்களுக்கு உலகை வெல்ல முடியும். அப்போ மனதில் தான் நாங்கள் வாழ்கிறோம். கண்ணால் தெரிவதே வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு நினைப்பது மனதில், நினைப்பில் தான் இப்போ நாங்கள் வாழ்கிறோம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நினைப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ வெளியில் இருக்கும் சத்த உலகத்தில் அல்ல, வெளியில் இருக்கும் வர்ண உலகத்தில் அல்ல. இங்கே வெளியில் அப்படி ஒரு கதை கிடையாது. அப்படி ஒன்று யாருமே இங்கே சந்திச்சதே கிடையாது. உண்மையா சொல்ல போனா வெளி உலகத்தை யாருமே சந்திச்சது கிடையாது. ஆனா எல்லாமே நினைச்சு கொண்டிருக்காங்க. கண்களுக்கு தெரியும் வர்ணம் உலகம் வெளியில் இருக்கு, காதுக்கு கேட்கும் சத்தம் உலகம் வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருப்பதனால அந்த மாயைக்கு அகப்பட்டிருக்கிறாங்க. மனதின் மாயைக்கு அகப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மாயையில் தான் அவர்கள் வாழ்கிறார்களே தவிர, மனதின் மாயைக்குள் இறுகி போய் தவித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, உண்மையான உலகத்தில் அல்ல அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதன் ஊடாக அவர் அந்த ததங்க என்ற பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல அல்ல, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் கண்ணில் இருந்து மீள்கிறார், அவர் காதில் இருந்து மீள்கிறார், அவர் மூக்கு என்ற சென்சரில் இருந்து மீள்கிறார், நாக்கு என்ற சென்சரில் இருந்து அவர் மீள்கிறார், உடல்
என்ற சென்சரில் இருந்து அவர் மீள்கிறார். அப்போ இந்த 5 சென்சர்களில் இருந்தும் மீளும் போது, இந்த 5 உற்பத்தி நிலையங்களில் இருந்து மீளும் போது அவர் மனதில் தான் உலகம், வெளியில் அல்ல. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்பது வழக்கம் போல இயங்குது. ஆனால் அதற்குள் உருவானது வெளியில் அல்ல. இது எல்லாமே மனதில், எல்லாமே எண்ணங்கள். இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். இந்த புரிதலில் இருந்து அவர் மீள்கிறார். இதுதான் புரிதலில் இருந்து மீண்ட சுபாவம். சங்கித்தே நிப்பிதாய. இந்த புரிதலில் இருந்து அவர் மீளும் போது அவர் மீள்வது இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து தான். கண்ணில் இருந்து அவர் மீள்கிறார், காதில் இருந்து அவர் மீள்கிறார். உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் மீளும் போது உலகத்தை தான் வெல்கிறார். உலகத்தில் இருந்து அவர் மீள்கிறார். உலகத்தில் இருந்து மீண்டதன் பிறகு அவருக்கு மீண்டும் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கென்று உலகில் ஏதும் கிடையாது. இதை நான் கடைபிடிக்கணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் களவெடுக்க கூடாது, நான் பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நான் பிற உயிரை வேட்டையாடக்கூடாது, நான் மதுபானம் அருந்தக்கூடாது என்ற அந்த ததங்க பிரகான என்கிற துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார். இவ்வளவு காலம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தார். இது எல்லாமே செய்ய மாட்டேன், இதிலிருந்து நான் மீண்டு ஒரு சத்புருஷனா வாழணும், நல்ல ஒரு மனிதனா வாழணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த நினைப்பில் இருந்த மனிதன் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதில்லை. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தா, அந்த நிஷ்கம்மன பிரகான என்கிறதை கடந்து சமுச்சேத பிரகான என்ற நிலைக்கு வருகிறார். இதுதான் மனதிலிருந்து மீளும் வழிக்கு வருகிறார். அப்போ இந்த சமுச்சேத பிரகான என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதுதான் அந்த முற்று முழுதாக விடுதலை அடைந்த சுபம். சமுச்சேத பிரகான முற்று முழுதாக விடுதலை அடைந்த சுபம். இது தற்காலிகமானது கிடையாது, இது கொஞ்சம் காலத்துக்கு கிடையாது, இது அல்பமானது கிடையாது, இது கடைபிடிப்பது கிடையாது. இதை அந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்து பிடித்து கொண்டிருப்பதை போல இதை அழுத்து பிடித்து கொண்டிருப்பது கிடையாது. இது புரிதலினூடாக, இந்த சங்கித்தே நிப்பிதாய என்கிற இந்த புரிதலினூடாக நாங்கள் சத்தியத்தை கண்டு சத்தியத்தை புரிந்து சத்தியத்தோடு இணையும் போது இவை எங்களுக்குள் நடக்குது. இதை நாங்கள் நினைக்கல, சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதை மெனை செய்தோம், விமர்சித்தோம், விமர்சித்து பார்த்து அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது மாமரம் என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது. மாமரம் என்பது வெளியில் இருப்பது அல்ல, வெளி உலகத்தில் இருப்பது அல்ல. கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், மூக்கால் உணர்ந்த வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்கால் உணர்ந்த சுவை, உடலால் உணர்ந்த குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை, இவைகள் அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். மாமரம் வெளியில இருக்கு இல்லை, அது ஒரு எண்ணம், இது மனதில் தான் இருக்கு என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். புரிதலில் அவர் மாமரத்தில் இருந்து மீள்கிறார். இதுதான் புரிதலில் மீள்வது. சங்கித்தே நிப்பிதாய். இந்த புரிதலிலூடாக அவர் மீள்கிறார். எதில் இருந்து மீள்கிறார் என்று பார்த்தால் மாமரம் என்ற உலகில் இருந்து அவர் மீள்கிறார். மாமரம் என்ற உலகில் இருந்து அவர் மீளும் போது இந்த மீளலினூடாக அவர் உலகை வெல்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தில் மாமரம், வாழை மரம், தென்னை மரம், ரோஜா, மல்லிகை, தாமரை அப்படி சொல்லி ஏதாவது வெளியில் இருக்குதா? இல்லை, அப்படி ஒண்ணு கிடையாது. இவை எல்லாமே கண்களுக்கு தெரிந்த வர்ணம். இது காகத்தின் குரல், இது காகத்தின் சத்தம், இது நாயின் சத்தம், இது கிளியின் சத்தம் என்று ஏதாவது வெளியில் கேட்கும் சத்தம் இருக்குதா? இல்ல, இவை அனைத்தும் சென்சர்களினால் உருவானது. காதுக்கு கேட்ட சத்தத்துக்கு நாங்கள் பெயரை கொடுத்து வச்சிருந்தோம், இது நாய், இது காகம் என்று. அப்போ பெயரும் உருவமும் இணைஞ்சது தான் உலகம். அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தோம். இப்ப நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வாழ்ந்தோம். அப்போ இது
உண்மையா என்று பார்த்தால் இல்லை. இது கண்களால் உருவானது, காதால் உருவானது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த சென்சர்களால் உருவானது தான் உலகம். அப்போ இதை புரிந்து கொண்டதன் பிறகு, அப்போ வெளியில் எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? இல்லை. வெளியில ஏதும் இல்ல. எங்கேயுமே இல்ல. அப்படி ஒண்ணு எப்பவுமே இல்ல. நாங்க நினைத்து கொண்டிருந்தோம் வெளியில இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த மாயைக்குள் தான் நாங்க வாழ்ந்து கொண்டோம். அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு, அவர் இந்த சத்தியத்தினூடாக விழித்துக் கொண்டதன் பிறகு, அவர் அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அவர் கண்களுக்கு தெரிந்த உலகிலிருந்து அவர் மீள்கிறார். காதுக்கு கேட்ட உலகத்திலிருந்து அவர் மீள்கிறார். மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்களில் இருந்து அவர் மீள்கிறார். அப்போ வெளியில் அப்போ உலகம் இல்லை என்றால், வெளியில் மாமரம் இல்லை என்றால், அது ஒரு எண்ணம் என்றால், அப்போ மாமரம், வாழைமரம், தென்னை மரம், ரோஜா, மல்லிகை, தாமரை, இப்ப இவை எல்லாமே எண்ணங்கள் என்றால், அதை அஹ், அதை தன்வசப்படுத்திக் கொள்ளவோ, அதை திருடுவதற்கோ, அஹ், அதை நாங்க பொய் சொல்லி, அதை இன்னொருத்தரை ஏமாத்தவோ, இல்லாட்டி பிழையான காம உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவோ, கொலை செய்து பழி வாங்கவோ, அஹ், அப்படி இல்லாட்டி மதுபானம் அருந்தி மது அருந்தி இந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கு, உம், திருடுவதற்கு, ஏதாவது செய்து அதை தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு என்று சொல்லி ஏதாவது எங்கேயாவது ஒண்ணு இருக்குதா? ஏதாவது எங்கேயாவது அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு ஏதுமே எங்கேயுமே கிடையாது. எதுவுமே எப்பவுமே அவருக்கு அகப்படல. அப்படி ஒண்ணு எப்பவுமே அவருக்கு கிடையாது, கிடைக்கவே இல்லை. அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் பார்க்கிறார், பொய் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை, திருடுவதற்கு ஒண்ணுமே இல்லை, கொலை செய்வதற்கும் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரிக்கு இந்த இவை எல்லாத்தையும் விமர்சித்து பார்க்கும்போது அப்ப எதுவுமே எங்கேயுமே இல்லையே, எல்லாமே எண்ணங்கள் தானே, எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டதன் பிறகு அப்போ அந்த வெளியில் இருந்து தான் அவர் மீள்கிறார். வெளி உலகத்தில் இருந்து அவர் மீள்கிறார். வெளி உலகத்தில் இருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அப்ப அந்த விடுதலையானதில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாகத்தான் இந்த விடுதலை என்பது நடக்குது. சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும், சத்தியத்தை நாங்கள் உணராத வரைக்கும், நாங்கள் மனதின் மாய்க்கு அகப்பட்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு தான் இருப்போம். அப்போ இதுதான் உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக நாங்கள் உண்மையை உணர்கிறோம், சத்தியத்தை உணர்கிறோம், உலகை வெல்கிறோம். அப்போ மீண்டும் உலகம் உண்மையாகாது என்றால் வர்ண உலகம், சத்த உலகம், வாசனை உலகம், சுவை உலகம், குளிர் சுண்ணம், இறுக்கமான பாரமான உலகம், இவை எல்லாத்திலும் இருந்து மேலும் போது அப்போ எங்களுக்கு பார்ப்பதில் உலகம் இல்லை, கேட்பதில் உலகம் இல்லை, உணர்வதில் உலகம் இல்லை என்றால் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவத்தில் அவர் விழித்துக் கொண்டதன் பிறகு அவர் உலகத்தை வெல்கிறார் என்றால் அப்ப அவருக்கு கர்மம் இருக்கிறதா? அவருக்கு கர்மம் பரிசளிக்குமா? அவருக்கு கர்மம் தொடருமா? இல்லை. தொடர் கதை இங்கே நிறுத்தப்படுகிறது. இதுவரை காலமும் அவர் தொடர் கதையில் தான் போய்கொண்டிருந்தார். பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் அவர் போய்கொண்டிருந்தார். இப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் காம பூமியை, இந்த கர்ம பூமியை வெல்கிறார் என்றார். அதுதான் இந்த உலகத்தை வென்ற சுபாவம். வெளி உலகத்தை, காம உலகத்தை வென்ற சுபாவம். மீண்டும் அவருக்கு காம உலகம் உண்மையாகாது. கர்மம் கர்மம் அவருக்கு தொடராது. கர்மம் அவருக்கு பரிசளிக்காது. அப்போ இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவர் இந்த சீலத்தை கடைபிடிக்கிறார் அல்ல, இது கடைபிடிக்கப்படுகிறது. இது பஞ்சசீலம் அல்ல, இது அட்டசீலம் அல்ல, இது தசசீலம் அல்ல, இது ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம். ஆரிய காந்த சீலம் என்பதுதான் இந்த உலகை வென்றதன் பிறகு அவர் ததங்க நிஷ்கம்மன பிராகான அல்ல, இது சமுச்சேத பிராகான. சத்தியத்தை புரிந்து, சத்தியத்தை உணர்ந்து, சத்தியத்தோடு விழித்துக் கொள்ளும் போது அவர் உலகில் இருந்து மீள்கிறார் என்றார். இது முற்றுமுழுதான விடுதலை. முற்றுமுழுதான விடுதலைக்கு பேர் தான்
சமுச்சேத பிராகான இது முற்றுமுழுதான விடுதலை. இது தற்காலிகமானது கிடையாது. இது கொஞ்சம் காலத்துக்கு அல்ல. இது அல்பமானது அல்ல. இது நிரந்தரமான விடுதலை. இது முற்றுமுழுதான விடுதலை. மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது. உலகை வெல்கிறார். அப்போ இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம். இதுதான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த தலைப்பினூடாக நாங்கள் கதைத்தது சீலம் பற்றி கதைத்தோம். சீலத்தை கடைபிடிப்பது அல்ல பௌத்தம், புத்தம். சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தினூடாக நாங்கள் வெளித்துக் கொண்டதன் பிறகு அவை அனைத்தும் கடைபிடிக்கப்படுகிறது. இதை யாரும் நினைச்சு கடைபிடிக்கல. நான் கொலை செய்யக்கூடாது, நான் பிற காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நான் மதுபானம் அருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று இது ததங்க என்ற நிலையில் அல்ல இந்த சீலம் கடைபிடிக்கப்படுகிறது. இது சமுச்சேத பிராகான, இது முற்றுமுழுதாக விடுதல். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு முற்றுமுழுதாக விடுதலை அடைகிறார் என்றால் இது இது கடைபிடிப்பது அல்ல, இது கடைபிடிக்கப்படுகிறது. கடைபிடிக்கப்படுகிறது என்றால் அவர் அந்த நினைப்பில் அல்ல. இதை நினைச்சு யாருமே இதை கடைபிடிக்கல. அது முற்றுமுழுதாக இவரிடம் இருந்து விலகி போகிறது. இதற்கு பெயர் தான் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயையை துறக்கிறார் என்று பொருள். நாங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அதை நாங்கள் பிடித்து கொள்ளவோ, அதை தன் வசப்படுத்தி கொள்ளவோ, தான் அதை வைத்து கொள்ளவோ என்று நாங்கள் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்கிறோம். இப்போ எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, எதுவுமே எந்த ஒரு சூழ்ச்சியுமே இங்கே கிடையாது. ஒரு சூழ்ச்சி இல்லைன்னு சொன்னா, அப்போ இதுதான் அந்த சமுச்சேத பிராகான, முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ அவர் எதையுமே சூழ்ச்சிகள் அவரிடம் கிடையாது. ஓப்பன், ஃபுல் ஓப்பன். அவரிடம் இருந்து பரந்த மனப்பான்மை இங்கு கிடைக்குது. அவரிடம் எதையுமே ஒழிச்சு கொள்வதற்கோ ஒழிச்சு வைக்கவோ, அவர் எதையுமே மறைச்சு வைக்கிறதுக்கோ இங்கே அப்படி ஒண்ணு கிடையாது. ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்போ இது பரந்த மனப்பான்மை, திறந்த மனப்பான்மை, வெளிப்படையான பேச்சு, வெளிப்படையான செயல் எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதினூடாக அவர் உலகை வென்ற போது இந்த குழந்தையின் தன்மைக்கு வருகிறார். பிரபாஸ்பர நிலை, குழந்தை, பச்சை குழந்தையை போல சிரிக்கும் சிரிப்பில், அந்த மழலையின் சிரிப்பில் குழந்தையின் அந்த குழந்தையின் மழலையை போல இருக்கிறார். இப்போ இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தா, இந்த மனதில் எரிந்து கொண்ட தீ அணைந்து போகிறது. தீ அணைந்து போனதன் பிறகு எதுவாக இருந்தாலும் ஒண்ணுதான், எப்படியா இருந்தாலும் ஒண்ணுதான். சாமானியமான எளிமையான நிலை. அதற்குள்ள எதையுமே வைத்து கொள்ளவோ பிடித்து கொள்ளவோ அப்படி ஒண்ணு கிடையாது. ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை. தண்ணீரை போல, பாலை போல பரிசுத்தமான நிலை. அப்போ இந்த நிலைக்கு பேர் தான் பௌத்த. இதுதான் உண்மையான பௌத்தம் என்று இங்கேதான் இருக்கிறது. இது பவ நிரோத என்ற பயணத்தில், இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் நாங்கள் மீளும் போது, விடுதலை பெறும் போது இந்த பௌத்த என்ற சுபாவத்தை அடைகிறார். இவர்தான் உண்மையான பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். இவரை தவிர பௌத்தர் என்று உலகில் யாருமே கிடையாது. இன்னைக்கு பேருக்கு இருக்கிறாங்க, அது அல்ல பௌத்தம். பேருக்கு அல்ல பௌத்தம். உண்மையான சத்தியத்தை புரிந்து கொண்ட போது, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்தியத்தை புரிந்து சத்தியத்தினூடாக விழித்துக் கொள்ளும் போது அங்கே பவ நிரோதைக்கு வருகிறார். இதுதான் பௌத்தம். இதுதான் இந்த அட்டசீலம், பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் இங்கேதான் அந்த ஆச்சரியம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, மகா காம்பீரமான பரம சத்தியம் இங்கேதான் இருக்கிறது. இது இன்றைக்கு உலகத்துக்கு கேட்குது என்றால் இது இந்த புத்தோத்பாத போதனைகளில் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாது ஆரின்மான்ஸ் அவர்கள் இன்றைக்கு உலகத்துக்கு போதிக்கிறார்கள். அப்போ இதனூடாக ஒரு மனிதனின் மனதில் இருந்து கொண்டிருக்கும் தீ அணைந்து போகிறது. தீ அணைந்து போனதின் பிறகு அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அது இல்லற வாழ்க்கையா இருக்கலாம், துறவர வாழ்க்கையா இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த மனதில் இருந்து கொண்டிருந்த தீ அணைந்து மற்றும் முழுதாக அணைந்து சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும்.